இந்த மாதம் ஆடி மாதம். ஆடினாலே தள்ளுபடி மாதம். அப்படி தான் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம். தள்ளுபடி நமக்கு எதில் வேணும்? வாழ்க்கையில் தள்ளுபடி வேணுமா? வாழ்க்கை முறையில் தள்ளுபடி வேணும். தள்ளுபடி தரக்கூடிய வாழ்க்கை முறை என்னன்னு கேட்டால், நம்ம கடன்லேருந்து தள்ளுபடி வேணும், நோயிலிருந்து தள்ளுபடி வேணும், விவாகரத்துலேருந்து தள்ளுபடி வேணும், வாழ்க்கை முறையில் கஷ்டத்துலேருந்து தள்ளுபடி வேணும். ஸோ நம்ம தள்ளுபடியை, ஆடி தள்ளுபடியை, ஜோதிட தள்ளுபடியாக நம்ம எதை அறிஞ்சிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனிதரும் அந்த 6ஆம் பாவத்திலேருந்து தள்ளுபடி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக பொருள் பற்றா பார்த்திங்கன்னா வட்டி கட்டுறது, அது இன்டைரக்டாக டீசெண்டாக எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தில், ஜிபே உலகத்தில் இஎம்ஐ கட்டுறது. ஸோ அந்த இஎம்ஐ கட்டுறதுலேருந்து, மறைமுக வட்டியிலேருந்து சில பேர் என்ன கெத்தாக பேசுகிறாங்கன்னா, யாரும் என்கிட்ட வட்டினா வாங்குறது இல்லைங்க அப்படின்றாங்க. ஆனால் பேங்க் மூலமாக நம்ம அனுதினமும் வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வட்டிக்கு விடுறதையே சில பேர் தொழிலாகவும் வைத்திருக்காங்க, அவங்களும் சிறப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வட்டி கட்டுறவங்க ரொம்ப சிறப்பாக இல்லை. எல்லோரும் சில ஜோதிடர்களுடைய கருத்துக்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஏதாவது ஒரு தோஷம் உள்ள நேரங்களில் சுபக்கடனை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது சிறப்பாக மாற்றம் ஆயிரும், நோய் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், கடன் வராமல் தப்பிச்சுக்கலாம், இல்லை பகை வராமல் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனா சொல்கிறாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. கடனுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்குது. அதில் நிரந்தரமாக ஒருத்தன் கடன் வாங்கணும்னா சூரியன் வலுத்தவன் தான் நிரந்தர கடன்காரன். அதில் 6ஆம் படத்தோட சம்மந்தப்பட்டு, லக்கண புள்ளியும் 6ஓட சம்மந்தப்பட்டு சூரியனுடன் இணைந்திருந்தால் அவன் நிரந்தர கடன்காரன். சூரியன் எப்படியோ அப்படியே. ஐயா நமக்கு முன்னாடி பேசின ரத்னகுமார் கூட பேட்டன் தியரியை பற்றி பேசினார். சூரியன் என்ன பேட்டன்? அனுதினமும் உதிப்பார், அனுதினமும் மறைவார். அதுபோல் நமக்கு ஒரு கடன், நீங்கள் சூரியன் பங்கப்பட்டு சூரியனால் ஒரு தோஷம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு தடவை கடன் வாங்கிட்டீங்கன்னா அது வளரும் கடன் தான். அந்த கடன் தீரவே தீராது. அப்போ தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வழிபாடை எடுத்துக்கிறணும். இயற்கை வழிபாடு, சூரியனே நமஸ்காரம் பண்ணலாம், இல்லை சூரியனை சார்ந்த பச்சையம்மன், அந்த மாதிரி இயற்கை தெய்வங்களை வழிபடுறது இந்த நித்திய தோஷ கடனிலிருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். ஒரு நபருக்கு நான் கூட என்னோடய அணுகுன கிளைண்ட்டுக்கு சொன்ன வார்த்தை, அவர் அனுதினமும் தூக்கம் இல்லாமல் இருந்தார், நோய்வாய்ப்பட்டு கடனோடு இருந்தார். அவருக்கெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்ச சமயத்தில், ஏன்னா நம்மக்கிட்ட 6 மணிக்கு எந்திரிச்சோன்னே குளிச்சோன்னே தரிசனம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க யாரும் மக்கள். யதார்த்தமான விஷயம்னா, நீ எந்திரிச்சு குளிச்சிருவேல, குளித்ததுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணு, ஒரு பச்சை தண்ணியில் மஞ்சளை வாட்டரை விட்டு ஏதோ ஒரு வகையில் வணக்கம் பண்ணி நீ நித்திய தோஷ கடன் நிவர்த்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்கினேன். ஒரு தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்த நபருக்கு நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு வல்லமாக கிடச்சிருக்கு, புதிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யும் போது நித்திய தோஷத்திலேருந்து, நித்திய கடன் தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம். சரி, இந்த ஆடி மாதத்தோடு ஏன் நான் இணைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு சிறு கடன்களை வட்டி மூலமாக கட்டிகிட்டு இருக்கோம். இதுக்கு வட்டி தோஷ பரிகாரம்னு ஒரு பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே கடவுளே வட்டி கட்டக்கூடிய கடவுள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், அந்த வட்டி தோஷ பரிகாரத்தில் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் மட்டும்தான் இதை குறிப்பாக செய்யணும். ஏதாவது வெள்ளிக்கிழமை போல் உங்களுக்குன்னே பழக்கமாக இருக்கக்கூடிய 8 மணி நேரத்தில் சுக்கர ஓரையில் ஒரு குத்து விளக்கு வச்சு, அதில் வெள்ளி குத்து விளக்காக இருந்தாலும் சரி, ஒரு கையளவு உள்ள குத்து விளக்கை தரையில் வச்சு மகாலட்சுமி அஷ்டகம் வாஸ்து ஒரு 11 ரூபா கட்டுக்காணியை கட்டி, எனக்கிட்ட இருக்கக்கூடிய நித்திய தோஷ கடனை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்டையும் மகாலட்சுமிகிட்டையும் வேண்டி ஒரு 15 நாள் வீட்டில் வச்சுருந்தே தொடர்ந்து தீபதூபம் காட்டி, 16ஆவது நாள் ஒரு ஏகாதசி மாதிரி வச்சுங்களேன், 16ஆவது நாள் பெருமாளுக்கு உண்டியலில் செலுத்தி, உனக்கு கட்டக்கூடிய வட்டி, நீ கட்டிக்கிட்டு இருக்கிற வட்டியில் ஒரு சிறு பகுதியாக நான் கட்டுறேன், என்னுடைய வட்டி தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி ஒரு பரிகாரம் வேண்டிக்கிட்டிங்கன்னா பரிபூர்ணமாக வட்டி தோஷ அமைப்பு நிவர்த்தி ஆகுது. இது கண்கண்ட அனுபவ பரிகாரம். ஸோ இதை மக்கள் அனைவரும் எடுத்துகிட்டு இந்த ஆடி மாதம் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அதை ஆடி மாதத்துக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குது. இது அனுபவ பரிகாரம். செஞ்சு நிறைய பேருக்கு சக்ஸஸை கொடுத்த பரிகாரம். இண்டிவிஜுவலாக எனக்குமே அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு உண்மையான அருமையான பரிகாரமாக இருப்பதனால மக்களுக்கு இந்த அலைவரிசையின் மூலமாக இதை தெரிவிக்கிறத மகிழ்ச்சி அடைஞ்சு, வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, மேலும் இந்த சங்கம் கருத்தரங்கம் மேலும் பல ஆண்டுகள் நிறைவு விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறது இறைவனை பாராட்டி